அப்ப அதுக்கு எவ்வளவு மானங்கட்ட கேடுகட்ட கூவைகளா இருக்கும்னு பாத்துங்க. ஒரு கட்சி, அந்த கட்சியோட பொதுச் செயலாளரை உள்ள விட மாட்டாங்க, அவன் அங்க போய் விழுகிறான். எல்லாமே அதுல பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல தான் நடக்கும். முண்ட முழிக்க பொண்டாட்டியை துரத்தி விட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி இல்ல, பொண்டாட்டியை வீட்டுக்குள்ள வர மாட்டேன் வெளியே போடின்னு கதவை சாத்திட்டு மகளிர் தின விழா கொண்டாடுறான். அதுல எவ்வளவு பேர் கலந்துக்கிறாளுங்கன்னா அப்ப அவங்களோட மென்டாலிட்டிலாம் எப்படி இருக்கும்? மனைவிக்கான வாழும் உரிமையே மறுக்கிறாப்புல. அதை வாழும் உரிமை மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ள விட ஏங்க, உங்க வீட்டுக்கு நான் வரேங்க, விரோதியா கூட இருக்கேன், எனக்கு ஒரு தலை சுத்துது, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்க, என்னங்க சரி வாங்க உட்காருங்கன்னு சொல்லி ஒரு ஃபேனை போட்டு ஒரு தண்ணியை கொடுத்து கூட 26 வருஷம் வாழ்ந்து 2 பிள்ளைங்களை பெற்று வளர்த்து ஆளாக்குனா ஒரு பெண்ணு நீ வந்து டைவர்ஸ் பண்றதுன்னா பண்ணு. ஏன் இவ்வளவு நாள் பண்ணல? 5 வருஷமா என்ன பிடிக்கிட்டு இருந்த நீ? அப்ப நீ சட்டத்தையும் ஏமாத்துறவன் தான். நீ ஏற்கனவே நீ வந்து இன்கம் டாக்ஸையும் ஏமாத்துறவன், மத்திய அரசுடைய துறையை ஏமாத்துறவன், உன் வண்டி வேணும்னா அதை ஏமாற்றி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒரு வில்லனை வந்து இவ்வளவு பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதுதான் தமிழ்நாட்டுடைய இந்த தற்குறிகள்லாம். ஒரே ஒரு விஷயம், இவர்கள் எல்லாமே வந்து காணாம போயிடுவாங்க, அழிக்கப்பட்டு விடுவார்கள் அரசியல் ரீதியா. ஆனா இப்படி ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்றத காட்டினதுக்கு தான் விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும். தமிழ்நாட்டுல இருக்குடா இவ்வளவு கேடு. நீங்க பீகாரை பேசுற, யூபியை பேசுற, ஒரிசா பேசுற, வெஸ்ட் பெங்கால பேசுற, உன் ஊர்லயே இந்த மாதிரி தற்கொலை வந்து அவனை விட அதிகமாக இருக்கு அப்படின்றதை காட்டி கொடு. இவ்வளவு பெண்கள் கேடுகட்ட நிலைமையில இருக்காளுங்கன்றத காட்டி கொடுத்தது. ஒருத்தி சொல்றா நான் புருஷனா வரேன்றான், பொண்டாட்டியா வரேன்றான். அப்படி சொன்னா பரவாயில்ல, பொண்டாட்டியா வரேன்னு சொன்னது கூட ஏத்துக்கலாங்க. எம்ஜிஆருக்கும் இதே மாதிரி கிரேஸ் இருந்தது, கமலஹாசனுக்கு இருந்தது. நேற்று வரையும் தங்கச்சியா இருந்தோம், தேவைப்பட்டா பொண்டாட்டியா இருப்போம். இந்த வார்த்தைக்கு என்னங்க அர்த்தம்? இல்லை, அதை தான் இப்படி இருக்கு. அப்ப இன்னொருத்தி ராட்சசி மாதிரி கத்துறா, ஒருத்தி நிர்வாணமா வீடியோ போடுறான், அது தடை பண்ணிட்டாங்க இப்ப ஃபேஸ்புக்ல. அவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டவன். அவன் அப்படி விடைய உடல் உறவு வச்சுக்கிற மாதிரியே டெய்லி வீடியோ போடுவான், அதுதான் அவனோட வேலையை. இதையும் ஆதரிச்சு பேசுவாங்களே விஜய் கட்சியில, ஆதரிச்சு பேசுவாங்க. இவன் ஒரு வாய் கூட திறக்கலைங்க. இவன் வந்து கட்டிய மனைவி எவ்வளவு, அதாவது ஒரு எப்படி இந்த சமூகம் இருந்ததுன்னா, இந்த கலாச்சாரம் இருந்ததுன்னா, அது மதத்தை பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் சரி, மத நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, இந்த தமிழர்களாக இருக்கக்கூடிய, தென்னிந்தியர்களாக இருக்கக்கூடிய, திராவிடர்களாக இருக்கக்கூடிய இந்த 4 மாநிலத்திலையும் எடுத்துங்க, ஏன் வட மாநிலத்துல கூட இருக்கு. சரியா? ஒரு மனைவி என்பவள் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு அப்பன் வந்து ஒருத்தண்ட கையை பிடிச்சி கொடுக்கறது காரணமே எனக்கு அடுத்து நீ அவளை பாதுகாக்கணுன்றது. அவளை எல்லா சூழ்நிலையிலையும் நீ பாதுகாக்கணும், காப்பாற்ற வேண்டும், அவளை பாதுகாத்து உன் இமை போல் பார்க்கணும் தான் நம்மளுடைய கலாச்சாரமே.